வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் மணிநேட் பிரபாகரன். பக்தி யுகம் சேனல் மூலியமா சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு சீஃப் கெஸ்டா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, பங்குச்சந்திர ஜோதிடர், பிரசன்னா ஜோதிடர், வாஸ்து நிபுணர் ஏகே அசோக் கந்தசாமி சார் வந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. கடந்த வீடியோலாம் வந்து ரொம்ப கேப் ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அடுத்து கண்டென்ட் என்ன பண்றீங்கன்னு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு கண்டென்ட்லாம் வந்திருக்கும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம சனி பத்தி போட்டிருந்தோம். அந்த 12 வீடுகள் இருக்கிற சனியோட பலன்களை பத்தி போட்டிருந்தோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய பேர் குருவோட பத்தி போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பத்தி இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். 12 வீடுகளில் குரு பகவான் செய்யக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி குரு பகவானை பத்தி சின்ன டெஃபினேஷன் சொல்லிருங்க. ஸோ இப்போ குரு அப்படிங்கிறதுலயே வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச சுப கிரகத்துல ஒரு கிரகம் குரு. ஸோ இதுல நிறைய பேர் நினைச்சுக்கிறது என்னன்னா, குரு திசை வந்தா நான் மேல வந்துருவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சொல்றது குரு பயிற்சி ஆகுதுனாதான் அந்த அளவுக்கு ஆர்வத்தோட பாக்குறது. இப்போ குரு உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். முதல்ல வந்து உங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவரா இருக்காரா, இல்ல வந்து கெடுதல் செய்யக்கூடியவரா இருக்காரா. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சிம்மத்துக்கு எடுத்துக்கங்களேன். சிம்ம லக்கணக்காரர்களுக்கு குரு எத்தனாவது அதிபதியா வர்றாரு? 5க்கு 8 கூடியவரா வருவார். புரியுதுங்களா? ஸோ அப்போ 8ஆம் வேலைகளை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு இதாக இருப்பார். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்கும் கன்னிக்கும் பாதகாதிபதியா குரு தான் வர்றாரு. மிதுன ராசியோ லக்கணமோ, மிதுன கன்னி ராசி லக்கணமோ அவங்களுக்கு பாதகம் பண்றது. அப்ப இந்த குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஜாதகம் லக்கணம் ராசியை பொறுத்து வேறுபடும். புரியுதுங்களா? குரு நல்லதுதான் செய்வாருங்கிறது இல்லை. பட் ஆனா பொது வழியில வந்து பாத்தீங்கன்னா அதிகமான ஒரு சுபகிரகம் குரு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா குரு பார்த்தால் கோடி நன்மைங்கிற ஒரு வாசகமே இருக்கு இல்லையா? ஸோ அந்த வகையில குரு என்ன பண்ண போறாரு, என்ன மாதிரியான விஷயம் இருக்காரு. ஒரு ஜாதகத்துல குரு கெட்டு போயிருச்சுன்னு வைங்களேன், அவங்க என்ன பண்ணாலும் மற்ற கிரகம் எவ்வளவு வலிமையா இருந்தாலும் அவங்க வந்து ஒண்ணுமே பண்ண முடியும். நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அவனுக்கு இருக்குப்பா ஒரு 100 கோடி சுத்தம், ஏன்னா பாரு பரதேசி மாதிரி ரோட்ல இருக்கான், சும்மா வந்து பாத்தீங்கன்னா கடன் கேட்டுக்கிட்டே இருக்கான், சும்மா ரோட்ல திரிஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து நிறைய நம்ம கேட்டிருப்போம். எக்ஸல்ல போயிட்டு இருக்கான் பாரு, எவ்வளவு சொத்து இருக்கு, அவரால் அனுபவிக்க முடியாமல் இருக்கும். இருந்தும் பணம் இருந்தும் எனக்கு எதுக்கு அது செலவு, எனக்கு பட்டன் மொபைல் போதும், எனக்கு எதுக்கு நல்ல சொக்கா, நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன், இந்த மாதிரி இருக்கிறேங்கிற ஒரு வார்த்தையில நீங்க அதுல குரு கெட்டு போனது. அதே மாதிரி சொந்த ஊர்ல வந்து ஒரு பிரச்சனையாகி வெளியூருக்கு போய் தலைமறைவா வாழ்றதும் குரு கெட்டு போனால்தான் நடக்கும். புரியுதுங்களா? அப்போ உங்களோட நீங்க யாருன்னு சொல்றதுதான் குரு, ஜீவகாரகன் தான் குரு. இப்ப இந்த குருவை பத்தி சொல்லணும்னா அதுவே ஒரு மணி நேரம் நம்ம பேசிட்டே போகலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் இவர் நோயோட வாழ்வாரா, நோய் இல்லாம வாழ்வாரா, லைஃப் லாங் மருந்து மாத்திரை எடுத்துப்பாரா, இல்ல வந்து நல்ல உடலா வச்சிருப்பாரா. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த குரு தான் சொல்லும். வெள்ளையா இருப்பாரா, கருப்பா இருப்பாரா, ஒல்லியா இருப்பாரா, குண்டா இருப்பாரா, எந்த மாதிரியான கேரக்டர் இவரு அப்படிங்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் குரு பங்கு இருக்கு. குருவோட தொழில்கள் என்ன தொழில்கள் இருக்கு? இப்போ குருக்குன்னு தனியான ஒரு தொழில் கிடையாது. புரியுதுங்களா? இப்போ எந்த தொழில் செஞ்சாலும் அதுல நேர்மையா இருப்பாங்க. உண்மையா? ஆமா. இப்ப வந்து என்னன்னா, ஒரு சொந்த தொழில் செய்து யார் வந்து கீழே விழுக மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, 10ஆம் பாவத்துக்கு திரிகோணத்துல எங்கெல்லாம் குரு இருக்கோ அந்த ஜாதக அமைப்புல இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா தொழில் செய்வாங்க. சனியோட குரு சேர்ந்தவங்க நியாயமான முறையில செய்வாங்க. அதிகமா இந்த குரு ஒன்லி வந்து இப்போ வந்து லக்கணத்துல குரு, சனி குரு இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா, அது 10க்கு திரிகோணத்துல குரு இருக்கிறவங்க எல்லாம் நேர்மையா செய்யறது. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலா இருக்கிறது, ஸ்கூல் வச்சு நடத்துறது, காலேஜ் வச்சு நடத்துறது, பல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் ஒரு நியாயமான முறையில அடிப்படையான தேவையான ஒரு சார்ஜஸ் வச்சு ஒரு கல்வியை கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே குரு வந்து இருக்கும். ஒரு கோயில்ல ஒரு மிகப்பெரிய நிர்வாக பொறுப்புல இருக்கிறது, இப்போ கவர்மெண்ட் கோயில ஒரு மிகப்பெரிய நிர்வாக பொறுப்புல இருக்கிறது, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டீச்சர்ல இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே அதுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிலா வரும். பட் இந்த குரு சம்மந்தப்பட்டுச்சுன்னா நியாயமா இருப்பாங்க. இப்போ சனி ஒரு குரு இருக்கு, இல்ல 7ஆம் பாவத்துல அவங்களுக்கு வந்து குரு இருக்கு, 10க்கு திரிகோணத்துல குரு இருக்கு, அவங்க கேரக்டர் நல்லா இருக்கு, தாராளமா நீங்க கூட்டு தொழில் பண்ணலாம். ஒருபோதும் உங்களை ஏமாத்த மாட்டார். ஒரு கேமரா வேண்டாம், ஒரு ஆள் போட வேண்டாம், எப்பயுமே ஏமாத்த மாட்டார். லக்னத்தில் குரு அதுக்கான பலன் இல்லையா? 12 பாவத்துக்கும் நம்ம பார்த்துக்கணும். லக்கணத்துல குரு திக்பலன். ஸோ இந்த லக்கணத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பாத்துக்கணும், எந்த பார்வை இருக்குன்னு பாத்துக்கணும், அது 2. பட் லக்கணத்துல குரு இருந்துட்டாலே முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கொஞ்சம் அதிகம். புரியுதுங்களா? கொஞ்சம் இந்த மத்தியம ஆயில்ல கண்டம் இருக்கிறதுலாம் கிடையாது. லக்கணத்துல குரு இருந்துட்டாலே அவங்களுக்கு கொஞ்சம் தீர்க்காயில்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி திக்பலம் பெற்றிருக்கு. 30 வயசுக்கு மேல அவங்க வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாசம் 10,000 ரூபாய் வாங்குறாங்கன்னா கண்டிப்பா ஒரு 80,000 வாங்குவாங்க. புரியுதுங்களா? இப்போ ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழல் இருக்காங்களா,
ஒரு அடுத்த கட்ட ஒரு நகர்வுகளுக்கு அவங்க இருக்கிறதுல இருந்து ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் ஆகி வருவாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தல் யுஎஸ் எலெக்ஷன்ல வின் பண்ணக்கூடிய ட்ரம்ப் கூட வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல குரு, ஒரு வக்கர குரு. ஸோ அது என்ன லக்கணமா வேணா இருக்கலாம். அதுலயும் இன்னும் சிறப்பா தனுஷ் லக்கணமா இருந்துட்டாங்கன்னா லக்கணாதிபதியே லக்கணத்துல அந்த சுபகரமாகி குருவே அங்க இருக்கிறங்காட்டி மிகப்பெரிய ஒரு புண்ணியஸ்தலம். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல குருங்கிறது எத்தனையோ பேர் வேண்டி கேட்டு இருக்கக்கூடியது. என் பிள்ளைக்கு லக்கணத்துல குரு வர மாதிரி டைம் குறிச்சு கொடுங்க, சிசேரியன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து ஒழுக்கத்தை கொடுக்கும். புரியுங்களா? இப்ப என்ன திசா புத்தி நடக்கிறத பொறுத்து அவங்களுக்கான ஒழுக்கங்கள் மாறலாம், ஒரு சில நடைமுறைக்கு தற்காலிகத்துக்கு மாறலாமே தவிர முதல்ல நியாயமா இருப்பாங்க. அது வந்து அவங்க எப்பொழுதுமே இருக்கு. நான் இது ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னா அதை நான் நேர்மையா இருக்கும்னு நினைக்கிறேன், நேர்மையா இருப்பேன், பண்ணுவேன், பிடிப்பேன். அந்த விஷயங்கள் எப்பொழுதுமே இருக்கும். லக்கணத்துல குரு 100க்கு 100 மார்க் நம்ம கொடுத்துட்டே இருக்கலாம். ரொம்ப அருமையான யோகமான ஜாதகம். சூப்பர். ஏன்னா இப்ப வந்து வரப்போறவங்களுக்கு 7ஆம் பாவத்துல குருவாயிரும். புரியுதுங்களா? மனைவி சார்ந்ததா இருக்கட்டும், எல்லாமே ஒரு நல்ல ஒரு பிக்கஸ்ட் ஒரு பெனிஃபிஷியல் ஃபார் ஃபர்ஸ்ட் பாவா. 2ஆம் இடத்துல குரு. 2ஆம் இடத்துல குருன்னா நான் இப்ப சொன்னது வந்துடும். அந்த 10க்கு திரிகோணத்துல 2, 6, 10 குரு. தொழில்ல இன்கம் வைஸ்ல குடும்பத்துல இவங்க ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கைய அவங்க வாழ்வாங்க. அதனால செகண்ட்ல குரு எந்த ஒரு தீயமும் கிடையாது. குடும்பத்துக்கு நல்லது, இன்கம் நல்லது, தொழில் பண்ணா அதுல வெற்றி அடைவாங்க. அது குரு திசையே நடக்கும் பொழுதுலாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். இப்ப 2ல குருங்கிறது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜான. நிறைய பேர் நூல்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ தனித்த குரு வந்து குடும்பத்துக்கு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மெயினா குரு இருக்கிற இடத்த மோசம் பண்ணிடுவாரு, பாக்குற இடத்தான் கொடுப்பாரு. இந்த மாதிரி நிறைய வந்து மித்து வதந்தைகள்லாம் வந்து நிறைய வந்து பரவிட்டு இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அது எப்படி பாக்குற இடத்துக்கே கொடுக்குறாங்க, இருக்கிற இடத்துக்கு பண்ண மாட்டாங்களா? அதனால அந்த லாஜிக்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. குரு இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி நன்மைகள் உண்டு. முயற்சி ஸ்தானத்தில் குரு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா எது வெற்றி பெறுமோ அந்த தொழில அந்த வேலைகளை மட்டும்தான் செய்வாங்க. அன்வான்ட் முயற்சி பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எடுக்கிறது எல்லாமே வெற்றி தான். புரியுதுங்களா? இவங்களுக்கு உடன்பிறப்பு ஒரு சகோதரர் கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எப்பவுமே இருக்கும். 2வது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பேசுறது, 3 லாங்குவேஜ் பேசுறது. ஒரு இடத்துக்கு போனா இவர் இருந்தாப்பா சண்டை சச்சரவு எல்லாம் முடிச்சு விட்டுருவாங்க. பேச்சுவார்த்தை கரெக்டா முடிச்சிருவாரு, கரெக்டா பேசுவாரு, இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசி கரெக்டா கொண்டு போறது, நியாயமா பேசுவாரு. அது வந்து என்னன்னா தன்னுடைய பெற்றோராக இருந்தாலும் நியாயமா பேசுவாங்க. நீங்க இப்ப பேசினது தவிர இங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லக்கூடியவர். உடன்பிறப்பு ஒரு சகோதரர் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு. ஆமா, ஒரு சகோதரருக்காக இவர் என்ன வேணா செய்வார், சகோதரர் இவருக்காக என்ன வேணா செய்வார். அது ஒரு மிகப்பெரிய ஒரு பலம்னே நம்ம சொல்லலாம். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி 4ஆம் இடத்துல குரு பகவான். 4ஆம் இடத்துல குரு. ஸோ அந்த அம்மாவுடைய தாய் சொல்லக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். லேண்டு, வாகனங்கள் எல்லாம் சுபிக்ஷமா நல்லா இருக்கும். நல்ல ஒரு சிறப்பான ஒரு இவர் ஒரு வாகனம் வாங்கினார்னா ஒரு 10 வருஷம் நல்லா வச்சிருப்பாருப்பா, 8 வருஷம் நல்லா வச்சிருப்பாரு. ஒரு வண்டி வாங்கினா அவ்வளோ எந்த ஆக்சிடென்ட் எந்த ஒரு இது இல்லாம இருக்கும். தாயோட சப்போர்ட்டு, தாய் வழி சொத்து, இவர் லேண்டு வீடு கண்டிப்பாக இவர் லைஃப்ல இவர் பண்ணியே தீர்வார். அதுல அந்த குறிப்பிட்ட திசாபுத்தியும் அந்த டைம்ல அதை பண்ணுவார். அதை அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா நம்ம தெளிவா சொல்லிக்கலாம். 4ல குரு சுகவாசியாக வாழ்வார். அதே மாதிரி 5ல் குரு. 5ல் குரு பூர்வீக சொத்து எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும். நல்ல குழந்தைகளுடைய எதிர்காலம் ரொம்ப நிறைய இருக்கும். இப்ப 5ல குரு இருந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா லக்கணத்தை பார்க்கணும். இப்ப லக்கணத்துல இருக்கிறதையும் நம்ம ஒரு பாவமா எடுத்துக்கலாம், லக்கணத்துல சொன்ன பலனையும் எடுத்துக்கலாம். 1, 5, 7, 9ல குரு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய யோகம். புரியுதுங்களா? ஸோ குழந்தைகளோட படிப்பு வளர்ச்சி, அவங்க வளர்ந்து இவங்களை இன்னும் சுகமா பார்த்துக்க கூடியது, பூர்வீக சொத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம கரெக்டா கொண்டு வந்து விடுறது. இதுல ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும். இப்ப பாக்குற நேயர்கள் வந்து என்னன்னா டக்குன்னு ஜாதகத்தை எடுப்பாங்க. 5ல குரு இருக்கு, அது என்ன நட்சத்திரத்துல இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, அது என்ன பார்வையில் இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. இந்த கண்டிஷன்ஸ் மட்டும் அப்ளை அதை பார்க்கணும். இப்ப குரு வந்து சனியோட சேர்ந்து சனி பார்வை. இப்ப குரு சனி சேர்க்க 5ஆம் பாவத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பூர்வீக சொத்து கிடைக்கும், பிரச்சனையோட சேர்ந்து கிடைக்கும். பிரச்சனை பண்ணி எப்பா 7 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த பணம் கிடைச்சது. ஒரு வலியும் வேதனையும் அங்க இருக்கும் இல்லைங்களா? எது எடுத்தோன்னே எல்லாம் வந்து உடனே வந்து நடந்துடாது, தள்ளி போய் தான் நடக்கும். அப்ப இந்த மாதிரி சூட்சமத்தை மட்டுமே நம்ம பார்த்துக்கணும். சூப்பருங்க. அதே மாதிரி இந்த 5ஆம் பாவம் சொன்னீங்க, அதுல காதல் வரும் இல்லையா? 5ஆம் பாவத்துல குரு இருந்தா காதல் வராது. அப்படிங்களா? 5ஆம் பாவம் காதல் தான், அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. அது குரு இருந்தா காதல் பண்ண மாட்டாங்க, காதலே பண்ண மாட்டாங்க. ஓகே. எப்படி இருப்பாங்க? காதல்னு அவங்களுக்கு வருதுன்னு வைங்களேன். இப்போ ஒரு புதன் வந்து ஒரு கேதோட சேர்ந்து இருக்கு, 5ல குரு இருக்குன்னா வீட்டு 2 சைடு வீட்லயும் ஒத்துக்கிட்டாதான் கல்யாணம் பண்ணுவாங்க, இல்ல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்களா?
காதலே வராதுன்னு சொல்ல முடியாது. அதுக்கான புதனையும் நம்ம பார்க்கணும். 5ல குரு இருக்கும் பொழுது பெற்றோரோட அனுமதி Convince பண்ணி பண்ற மாதிரி வரும். பெற்று தான் பண்ணுவாங்க. Super, இப்ப நான் இந்த மாதிரி விரும்புறேன், இவரை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் முதலே சொல்லிடலான்ட்டு இருக்கேன், உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க, ஃபர்தரா மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லி super. பண்ணுவேன். 6ஆம் இடத்துல குரு. இப்ப 6ல குரு வந்து பாத்தீங்கன்னா, இவங்க வந்து எப்பவுமே இது வந்து ஒரு கொஞ்சம் நெகட்டிவா எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. ம். 6ல குரு இருக்கு, என்ன மறைஞ்சிருச்சு, ம். லக்கணத்துக்கு மறைஞ்சிருச்சு, ஜீவகாரம் மறைக்க கூடாது அப்படின்லாம். இது தொழில் ஃபர்ஸ்ட் வெற்றிங்க. ம். நான் மறுபடியும் சொல்றேன், 2 6 10 10க்கு திரிகோணத்துல நான் சொல்றேன். நல்ல தொழில்ல வெற்றி. 2வது வந்து என்னன்னா, இவங்க வந்து கடன் ஒண்ணு கேட்கறாங்கன்னா, அது வந்து என்னன்னா கவர்மெண்ட் சைட்ல இருந்து, கவர்மெண்ட் பேங்க்ல இருந்து கேட்கற கம்மியான வட்டிக்கு எப்பொழுதுமே கடன் கொடுத்து தொழில உதவி பண்ற அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா அல்சர் தொந்தரவு, புரியுதுங்களா? மேக்சிமம் அந்த சுகரு இல்லைன்னு தைராய்டு இந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது குரு எந்த பாகையில இருக்கு, எந்த கிரகத்தை பார்த்துருக்குங்கிறத வச்சு நம்ம சொல்லலாம். சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வருமே தவிர பொருளாதாரத்துக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நிறைய பேர் இப்ப கடன் இல்லாம தானே எத்தனையோ பேர் வந்து தொழில் பண்ண முடியாம வட்டிக்கு வாங்கி அதை கட்ட முடியாம அது லாஸ் இது எத்தனையோ சார் ஒரு நார்மலா வந்து எல்லாத்துக்கும் வந்து லோன் அப்ரூவல் ஆயிராது பேங்க் போனீங்க. எல்லாத்துக்கும் வந்து என்னன்னா ஒரு இல்ல உங்களுக்கு ரிஜெக்டடு, உங்களுக்கு சிபில் ஸ்கோர் பத்தல, உங்களுக்கு டாக்குமெண்ட் வேணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட சொல்றாங்க. இந்த 6ல குரு இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது, ரொம்ப சிறப்பு. இந்த எதிரிகள் எப்படிங்க இருக்கும்? எதிரிங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா அது நியாயமா தான் இருக்கும். இப்ப நீங்க 6ல போய் சனி இருக்குன்னு வைங்களேன், பிரச்சனை குறைவனா தான் வருவாங்க. 6ல போய் ராகு இருக்குது, அந்த 6ல ராகு இருக்குங்கிற ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகம் வருது. ரீசெண்டா ஒரு ஜாதகம் பார்த்தேன், இதை சம்பந்தமா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த 6ல ராகு இருக்குங்கிறது தெரியாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 7 நினைச்சுப்பாங்க. அந்த பாகை அடிப்படையில 7ஆம் பாவத்துல தான் எனக்கு ராகு. பங்கு சந்தைக்கு வர்றவங்க எல்லாருமே இந்த 6ஆம் பாவத்துல ராகு இருந்து அந்த ராகு திசையில பங்கு சந்தைக்கு வந்துருவாங்க. வருவது மட்டும் இல்லாம வெளியில வட்டிக்கு உனக்கு 5% தரேன் மாசம் அப்படின்னு சொல்லி, சின்ன பணம் இல்லை, 5 லட்சம் 10 லட்சம் இல்ல, 50 லட்சம் 1 கோடி எல்லாம் வாங்கி இந்த ராகு திசை முடிகிற ஓரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் நஷ்டமாக்கி தலைமறைவாக்கி இன்னும் ஜாதகம் கேட்டதுன்னா அதில் சூசைடும் பண்ணிடுறாங்க. அப்படி இல்லை ஜெயில் போறாங்கன்னா ஜெயிலுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க, ஏன் இப்போ 6 டப்புன்னு இப்போ 2 நாளைக்கு மட்டும் தான் ஒரு கிளைண்ட் நம்ம பார்த்தேன். இது சார்ந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன், 6ல ராகு இருந்தால் ஜாக்கிரதையா இருங்க. அந்த கிளிப் அவங்க ஜாதகம் அதே ரீசன்ல அப்படியே வந்துட்டாங்க இல்லைங்களா உங்களுக்கு? இவருக்கு 6ல இது, பட் முன்னாடி இருக்கிறவராது 7ல இருந்துன்னு தெரிஞ்சுதான் நான் வந்து பங்குச்சந்தைக்கு வந்தேன்னாரு. இவருக்கு எங்க இருக்குன்னே தெரியல, இவரு வந்துட்டாரு. அப்ப அதுதான் நம்மளுடைய சாஃப்ட்வேர், அந்த பாகை அடிப்படையில் வச்சு நம்ம கரெக்டா பார்த்து கைட் பண்றது எல்லாமே. அப்படின்னா இப்ப இவர் பார்த்ததுல 1.5 கோடி 2 கோடி கிட்டே ஒரு லாஸ். அது வெளியில வந்து நான் 5 ரூபா வட்டிக்கு தரேன், 10 ரூபா வட்டிக்கு தரேன், வட்டின்னு சொல்ல முடியாது, ரிட்டர்ன்ஸ் தரேன் அப்படிங்கிறத கேட்டு வாங்கி ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்துல இப்ப இருக்கிறார். இப்ப நம்ம சூசைட் பண்ணிக்கலாமா இருக்கலாமாங்கிற நிலைமையில நம்ம கிட்ட வராங்க. அதனாலதான் பங்கு சந்தையில இறங்குறவங்க யாரா இருந்தாலும் ஒரு தடவை இறங்குறதுக்கு முன்னாடியே பாருங்க. ஏன்னா கிரகம் விடாது. என்ன ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா, கெட்டு போகணும்னு இருந்தா ஜாதகம் பார்க்கவே விடாது. அப்படியே பார்த்தாலும் அந்த நம்ம சொல்ற விஷயத்த உள்வாங்கி நடப்பாங்களான்னு டவுட், புரியுதுங்களா? அதனால என்னன்னா இந்த 6ல குரு இருக்கிறது நல்லதுதான், கரெக்டா வழி நடத்திக்கிட்டு போயிரு. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூ எதிரியை வந்து என்னன்னா அந்த இடத்துல வந்து இப்போ நியாயமான எதிரியா இருப்பான். இப்ப எதிரின்னா நமக்கு என்ன பிரச்சனை, ஆப்போசிட்ல உனக்கு போருக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்தா நம்ம ஈஸியா ரெடி ஆயிருவோமா இல்லையா? பின்னாடி புடனையில் வந்தாச்சு யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? அதுதான் விஷயம். அடுத்தது பாத்தீங்கன்னா 7ல் குரு. 7ல குரு, அதை திரும்பி சொன்ன மாதிரி லக்கணத்துக்கு இருக்கிறது அப்படி 7 எடுத்துக்கலாம். வரக்கூடிய மனைவி, நம்மளுடைய கிளைண்ட், கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நியாயமா நேர்மையா இருக்கக்கூடியவங்க. வீட்டில் நம்மளை வந்து 1ஆம் பாவத்துக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே அளவுக்கு 7ஆம் பாவத்துக்கு தரணும். அதெல்லாம் யாருமே இப்போ பெருசா பாத்துக்கிறது இல்லை. 7ல வீக்கா இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்ப 7ல சனி இருந்தா திக்பலங்கிறாங்க. நான் அது அந்த கான்செப்டை நான் வந்து ஒத்துக்கிறேன். சனி அந்த காலத்துல ராஜா காலத்துல ராஜாக்கு கீழே ஆப்போசிட்ல வரவன் தன்னை விட பலம் இழந்தவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வந்து 7ஆம் பாவத்துல சனின்னு சொன்னாங்க. அப்படி இருந்தா அது ஒரு திக்பலன். இந்த காலத்துல எனக்கு அந்த திக்பலத்தை மட்டும் விட்டுறணும். 7ல சனி இருந்தா இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாக்குறவன் விஐபியா இருந்தா நம்ம வந்து கரெக்டா இருக்க முடியும். கரெக்டுங்களா? நான் போய் பார்க்கக்கூடிய ஒரு நபர் தன்னை விட பெரிய ஆளா இருக்கணும், தனக்கு ஈக்குவலா இருக்கும். அப்பதான் நம்ம போற காரியம் இதாகும். இப்ப இந்த காலத்துல போய் நீங்க போய் நம்மளுடைய பலம் இழந்து ஒரு நோய் வாய்ப்பட்டு இருக்கிறவங்களோ இல்ல வந்து ரொம்ப டவுனா இருக்கிறவங்கள பார்த்து என்ன பண்ண போறீங்க? இப்பெல்லாம் 7ல சனி இந்த கல்யாணமே ஆகிறது இல்ல, ரொம்ப டிலே மேரேஜ் தான். அப்படியே கல்யாணம் இயர்லி மேரேஜா கொடுத்துருச்சுன்னா ஹெல்த்ல கை வச்சிருது, வரக்கூடிய மனைவிக்கு ஹெல்த்ல கை வச்சிருது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 7ல குரு இருக்குங்கிறது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். 1ஆம் பாவத்துக்கு எப்படி சொன்னா அப்படியே அதுக்கு ஒரு 100 மதிப்பெண்கள்.
தாராளமா அது. அதே மாதிரி எட்டில் குரு. எட்டுல குரு வந்து பாத்தீங்கன்னா இது தான் இருக்கிறதுலே வந்து ஒரு மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா எட்டுல குரு நம்ம சொல்லலாம் மேஜர். ஏன்னா இவங்க வந்து ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் வந்துட்டாங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. பிறந்த ஊரை விட்டு ஒரு ஊர் வந்தாங்கன்னா தப்பிச்சிடுறாங்க. அப்படி இல்லைனாலும் கடன் வாங்கி ஊரை விட்டு துரத்திடுது. மற்ற கிரக கொடுப்பனைகள் நல்லா இருக்கும் பொழுது, இல்ல அதே குரு சூரியனுடைய தொடர்பு, குரு சுக்கரனுடைய தொடர்பு, குரு புதனுடைய தொடர்பு இருக்கும் பொழுது படிச்சு முடிச்சு வெளிநாடு போயிடுறாங்க. அப்ப வெளிநாடு போயிடுறாங்க, வேலைக்கு அங்க இருக்காங்க போது அந்த இது வேலை செய்யறது இல்லை. வெளிநாடோ வெளியூரோ போகாத பட்சத்தில் அவர்களுக்கு கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இது பண இழப்பு, அதிக வட்டிக்கு வாங்கி தொழில் செய்வது, அவமானம், மன உளைச்சல், இந்த விஷயங்கள் இருந்துட்டே இருக்கு. இதே மாதிரி 9 குரு, 9 குரு ஓடி போனவங்க 9 குரும்பாங்க. அந்த மாதிரி பலன் உண்மையில இருக்குங்களா? எதுங்க? ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படிம்பாங்க. அப்படி இல்ல. ஓகே. 9ல குரு எப்படி நான்ல தாய்க்கு சொன்னோமோ தந்தை வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சின்ன வயதுல இருந்து ஒரு ஆதரவு கிடைக்கும். தந்தை ரொம்ப நியாயமானவரா இருப்பாரு. தந்தையால நல்ல ஒரு விஷயங்கள், நல்ல ஒழுக்கங்களை கத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா 9லனாலும் திரிகோணத்துல ஆட்டோமேட்டிக்கா லக்கணத்தை பார்த்து இது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் நான் சொல்லுவேன். அப்பா வழியில வர சொத்து எல்லாம் எந்த ஒரு பாதகமும் இல்லாம வரும். அப்பா வழியில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அப்பா உறவு செயல இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பா இருப்பாங்க. சூரியனும் சேர்த்து எடுத்து வச்சு அந்த சுபகோட்டில இருந்தா இது நான் சொன்னது 100% அப்படியேதான் இருக்கும். 9ல குருவும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சம். அதே மாதிரி 10ல் குரு. 10ல குரு எப்படி லக்கணத்துக்கு ஈக்குவலா சொன்னோமோ அது லக்கணத்துக்கு எப்படி நம்மளுடைய உடம்பு, நம்மளுடைய ஒழுக்கம், ஆயில பத்தி சொன்னோமோ 10ல குரு தொழில இவருக்கு தோல்வியே கிடையாது. சனி குரு 10ல குரு இது 2 இருக்கும் பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் தொழில் நியாயமா செய்து சுய தொழில் எந்த ஒரு காலகட்டத்திலையும் சின்னதா சுணக்கங்கள் வரலாமே தவிர தொழில நஷ்டமே ஏற்படாது. அவ்வளவு தூரம் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமா இருக்கும். புரியுதுங்களா? தொழில் ஸ்தானம் முழுக்க முழுக்க வந்து 10ல குருங்கிறது தொழில அவரை வேற கட்டத்துல கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப இதா நேர்மையா கரெக்டா நடந்து நியாயமா சம்பாரிச்சு பெரிய ஆளா கோடீஸ்வரனா வரவங்கலாம் 10ல குரு. 11ல் குரு. 2ல குரு நம்ம எப்படி வருமானத்தை சொன்னோமோ சின்ன வருமானம், 11ல கூட பெரிய வருமானத்தை எல்லாமே ஈட்டி தரக்கூடிய ஒரு இடம். புரியுதுங்களா? சுகஸ்தானம் சொல்லக்கூடியலாம். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11ல குரு இருக்கவங்க எல்லாம் நியாயமான வழியில நேர்மையா கரெக்டா நல்லா சம்பாரிச்சு சொத்துக்களை சேர்த்து வைத்து நல்ல ஒரு கடைசி காலத்துல அந்த 11ல குரு இருக்கிறவங்கள நிம்மதியான ஒரு இறப்பு வந்து அவங்க சந்திக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சிறப்பான எந்த இடத்துலையும் தொந்தரவே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா 11ஆம் பாவம். மூத்தவர் இருக்கிறாங்க, அவருடைய பிரதர் இப்போ ஜாதகத்தோடைய அண்ணன் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க ரொம்ப சிறப்பா வர்றாங்க. அவங்களுக்குள்ளேயே இவங்களுக்கு பாண்டிங் ரிலேஷன்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ணனால இவங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைச்சு இவங்க அதனால வந்து இப்ப அண்ணனோட நிலையில வாழ்ந்தான், என் அண்ணன் தான் என்ன பார்த்துக்கிட்டான் எல்லாமே பண்ணாங்கிறது எல்லாமே 11ஆம் பாவத்துடைய குரு தொடர்பு இருக்கு. அதாவது மூத்த சகோதரன் சகோதரி. சகோதரி. சரி, சகோதரிங்கும் போது அவங்கனால இவங்க வளர்ந்தாங்கிறது. ஓகே. அதே மாதிரி 12ஆம் இடத்தில் குரு. 12ல குரு வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விரயங்கள் ஆகும். ஏன்னா நிம்மதியான தூக்கம் இருக்கு. போய் இன்னைக்கு 2 லட்சம் லாஸ் ஆனாலும் படுத்தோன்னு தூங்கிடுறேன்ப்பா. அது தெரியறது இல்லை. தூக்கத்துக்கு எனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லைப்பா, நல்லா தூங்கிடுறேன். கடைசி காலத்துல ஒரு நல்ல ஒரு இறப்பா இருக்கும். பட் பணம் விரயமாயிட்டே இருக்கு, உங்க கையில பணமே நிக்காது. பணம் எத்தனை 10 லட்சம் சம்பாரிச்சாலும் உங்க கையில பணம் நிக்காது. தப்பான முதலீடுகள் அடிக்கடி பண்ணுவாங்க. ரகசிய முதலீடுன்னு ஒண்ணு இருக்கும். நீங்க இப்ப பாத்துருப்பீங்க, பேங்க் மேனேஜரா இருப்பார், ஒரு ரகசியமா ஒரு முதலீடு பண்ணிட்டு இருப்பாரு. 10 முதலீடு பண்றாருன்னா அது ஒரு 5-6 வந்து தவறா போயிடும். இதுல எடுக்கிற லாபம் அதுல போயிடும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 8-12 மட்டும் கொஞ்சம் நெகட்டிவ். மற்ற எல்லா இடத்துலையும் குரு நின்ற வீடு ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இதுல வக்கரம் அடைஞ்சிருக்கு, வக்கரம் அடைகிறதுல இல்லை, எல்லா இதையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ரொம்ப தெளிவா டெப்தாவே சொல்லிட்டீங்க. மிகப்பெரிய நன்றிகள் ஐயா. நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். நன்றி, வணக்கம். வணக்கம்.